Good morning students. Next unit என்ன அப்படின்னா 14 transportation in plants and circulation in animals. Transportation means transport to two parts. என்னென்ன அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு நல்லாவே தெரியும். சைலம் அண்ட் ஃப்ளோயம் இன் பிளான்ஸு. அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன்னா பிளட் சர்க்குலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸில் சைலம் எங்கேருந்து ஃப்ளோயம் எங்கேருந்துன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். சைலம் சாயிலேருந்து வாட்ரு அப்சர்வ் பண்ணி எங்கே கொடுக்குது? ஆல் ஓவர் த பிளான்ட் பார்ட்ஸ், ஏரியல் பார்ட்ஸ். எபோ பார்ட்ஸ் என்னென்ன? எபோ த சாயில், ஷூட்டு, பிரான்ச்சஸ்ஸு, லீவ்ஸு, ஃப்ளார்ஸு, சீடு, இது வரைக்கும் சப்ளை பண்ணுறது யாருன்னா சைலம். சைலம் எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது? வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்குது. அதுக்கடுத்து டவுன்வேர்டு மூவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோயம். ஃப்ளோயம் ஃபுட்டு. லீஃபில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அங்கே இருந்து ஸ்டார்ச், குளுக்கோஸ், ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட் இது எல்லாம் வந்து சிந்தசிஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கெல்லாம் கொடுக்குது? டவுன்வேர்டு. அப்படியே தலைகளாக சொல்லணும். லீவ்ஸு, பிரான்ச்சஸ்ஸு, ஸ்டெம்மு, ரூட் வரைக்கும் கொண்டு போகிறது யாருன்னா ஃப்ளோயம். அதே மாதிரி பிளட்டு வந்து இம்ப்யூர் பிளட்டு, பியூர் பிளட்னு இருக்குது. ஆல் ஓவர் த பிளான் அதாவது அனிமல் செல்ஸில் எல்லா இடத்துல இருந்தும் இம்ப்யூர் பிளட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹார்ட்டு கொடுத்து ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போயிட்டு திரும்ப லங்ஸ்லேருந்து பியூர் பிளட்டு ஹார்ட்டுக்கு வந்து திரும்ப பம்ப் பண்ணி எங்கே எல்லா பார்ட்ஸுக்கும் சர்க்குலேஷன் பண்ணுறது தான் என்னது? பிளட் சர்க்குலேஷன். ஸோ நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் possesses millions of cells in their body. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல கோடிக்கணக்கான செல்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது. எவரி செல்ஸ் நீட்ஸ் எ கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் லைக் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் டு மெயின்டைன் லைஃப் அண்ட் சர்வைவல். எதையெல்லாம் சப்ளை பண்ணுதுன்னா நமக்கு தேவையான நியூட்ரிஷன், ஃபுட்டுன்னு சொன்னோம் இல்லையா, நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன். பிளட்டில் தான் வந்து என்னது? ஆக்சிஜன் கேரியர் ஆகுது. ஃபார் எதுக்காகனா சர்வைவல், லைஃபுக்கும் சர்வைவல். ஃபுட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எதுதான் நமக்கு மெயின் சோர்ஸு? ஃபுட்டு. அப்போ ஃபுட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் எவரி செல் கெட்ஸ் இட்ஸ் எனர்ஜி பை த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். The cells utilize this energy and govern various vital activities of life. அப்போ மெயின் என்ன தான்? குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் வந்து எடுத்துக்கிட்டு போய் எனர்ஜி கொடுக்குது. எனர்ஜி வச்சு தான் என்னது ஃபர்தர் ப்ராசஸே. ஹாவ் யூ எவர் wondered how water and nutrients absorbed by the root are transported டு த லீவ்ஸ்? அசண்ட் ஆஃப் சாப்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, மேலே லீஃபில் வந்து வாட்டர் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, டொமேட்டோ வழியாக வாட்டர் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு 12th சாப்டரில் பார்த்துருப்போம், இல்லை 9th பார்த்துருப்போம். அப்போ அங்கே வாட்டர் லாஸ் ஆனது திரும்ப ஃபில் பண்ணால் எங்கேருந்து வாட்டர் போகணும்? சாயிலேருந்து போகணும். அப்போ ஹவு இஸ் த ஃபுட் ப்ரிப்பேர்டு பை leaves carried to the other parts of the plant? எப்படி லீவ்ஸில் ஃபுட் ப்ராசஸ் வந்து, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் எல்லா பக்கம் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா யார்? ஃப்ளோயம். ஸோ அதை பற்றி தான். டூ யூ நோ ஹவு வாட்டர் ரீச்சஸ் த டாப் ஆஃப் டால் பிளான்ட் இன்ஸ்பைட் ஆஃப் நாட் ஹேவிங் எ சர்க்குலேட்டரி சிஸ்டம் லைக் அனிமல்? அனிமல்ஸுக்கு இருக்கிற மாதிரி சர்க்குலேஷன் சிஸ்டம் இருக்காது. ஆனால் ஒரு பெரிய டாலஸ்ட் பிளான்ட்டுக்கு அந்த டாப்பில் வாட்டர் கொண்டு போகிறது யாருன்னா அந்த சைலம் எலமெண்ட்ஸ் தான். வாட்டர் அப்சார்ப்ட் பை த ரூட்ஸ்
have to reach entire plant, and the food synthesis by the leaves have to be distributed to all parts of the plant. அப்போ எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? அப்போ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் we need to recall the anatomy of the plant. ஆல்ரெடி நம்ம anatomy பார்த்துருக்கோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு. Water and minerals salt absorbed by the roots reach all parts of the plant. ரூட்ஸுக்கு வந்த வாட்ரு எல்லா இடத்துக்கும் அப்சார்ப் பண்ணி போகுது. அப்போ யார் அப்படின்னா ரீச் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ த சைலம். முன்னாடியே சொல்லிடுறேன். The food synthesized by the leaves are transloccated to all parts of the plant through phloem. அப்போ சைலம் என்ன பண்ணுது? conduction of water, phloem conduction of food. So the bulk movement of substance through the vascular tissue is called translocation. அது பேர் தான் என்னது? டிரான்ஸ்லொகேஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் டு கேரி திங்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஹாவ் யூ எவர் ஒண்டர்ட் ஹவு இன் அனிமல்ஸ் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு அதர் செல்ஸ் அண்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் ரிமூவ்டு. இப்போ தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னா, இன் லார்ஜர் ஆர்கானிசம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ப்ராடக்ட் அரவுண்ட் த பாடி இஸ் பெர்ஃபார்ம்டு பை என்ன ப்ராசஸ்ஸு? சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிறது எதுனா கன்சிஸ்ட் ஆஃப் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட்ஸ், த பிளட் அண்டு லிம்ப். லிம்புங்கிறது இம்யூன் சிஸ்டம், அண்டு heart and blood vessels which form the collecting and transporting system. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன? மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். எப்படி பிளான்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தா, இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல்ஸ் இன் அண்ட் அவுட், உள்ளே வர்றது வெளியில் போகிறது, ஆஃப் த செல்ஸ் இஸ் கேரிட் அவுட் பை டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா பரவுறது. எப்படி பரவுதுன்னு பார்க்கணும். அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். டிஃப்யூஷன் த மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் லிக்யூட் அண்ட் சாலிட் ஃப்ரம் த ரீஜியன் ஆஃப், முக்கியமானது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த ரீஜியன் ஆஃப் தர் லோயர் கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ரெஷர் அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு போகிறது. வித்தவுட் த யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் டிஃப்யூஷன். எந்த எனர்ஜியும் யூஸ் பண்ணாமல், இப்போ நம்ம ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறோன்னா அந்த ரூமில் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது இல்லையா? அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன், பரவுறது. திஸ் இஸ் த பேசிவ் ப்ராசஸ். பேசிவ்னாவே என்னது? வித்தவுட்டு எனர்ஜி, ஏடிபி யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த டிஃப்யூஷன். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ஹில் மூமெண்ட். இப்போ ஹில்ஸில் மேலே ஏறுறோம் அப்படின்னா எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். அப்படியே இறங்கும்போது என்னென்னா எனர்ஜியே தேவைப்படாது. ஸோ அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மீன்ஸு அப்ஹில் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ஸ் யூட்டிலைஸ் எனர்ஜி டு பம்ப் மாலிகூல்ஸ் அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அப்போ எதுக்கு எதிராக இருக்குன்னா, ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ஸு, நார்மல் ப்ராசஸ்ஸு, எனர்ஜி தேவையில்லாத மாதிரி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதுதான் என்னென்னா, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் கேரிட் அவுட் பை மெம்பரேன் பவுண்ட் ப்ரோட்டீன்ஸ். தீஸ் ப்ரோட்டீன்ஸ் யூஸ் எனர்ஜி டு கேரி சப்ஸ்டன்ஸ் அக்ராஸ் த செல் மெம்பரேன். ஹென்ஸ் தே ஆர் ஆஃபன் ரெஃபர்டு டு எஸ் பம்ப். பம்ப் பண்ணுறோம் இல்லையா? பம்ப் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஸோ அதுதான் என்னது? Protein use energy. These pumps can transport substance from the low concentration to high concentration. அப்போ இது வந்து ரிவர்சல் ப்ராசஸ். அப்போ இதுக்கு வந்து என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அதுக்கு பேர் தான் என்னது? அப்ஹில்
transport. Next osmosis. Osmosis ஒரு important. இப்போ diffusion பார்த்தோம், எனி பார்ட்டிக்கல், அதாவது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸ். ஆனால் இங்கே வந்து என்னென்னா வாட்ரு. ஆஸ்மாசிஸ் இஸ் த மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட்னாலும் வாட்டர்னாலும். அப்போ ஆர் வாட்டர் molecules from the region of high concentration, அப்போ higher concentration to region of lower concentration through a semi permeable membrane. இந்த வேர்டு நம்ம டிஃப்யூஷன் சொல்லியிருக்க மாட்டோம். ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர்னு சொல்லியிருப்போம். த்ரூ செமி பெர்மியபிள்னா செலக்டிவ் மெம்பரேன் வழியாக என்ன இது அலோவ் பண்ணும் வாட்ரு. திஸ் ப்ராசஸ் கேரிட் அவுட் டில் அண்ட் ஈக்லிபிரியம் இஸ் ரீச்டு. இதில் எல்லாம் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஆஸ்மாசிஸ் இஸ் பாசிவ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் எனி அதர் சால்வெண்ட் மாலிகுல். சால்வெண்ட் எல்லாமே த்ரூ செமி பெர்மியபிள். அது என்னென்னா இப்போ பிளாஸ்மோலைசிஸ் எப்படி வந்து அப்படி சுருங்குதுன்னு பார்க்கணும். லைசிஸ்னால் சுருங்குது. இட் அக்கர்ஸ் when water moves out of the cell and resulting in the shrinking, சுருங்கிறது of the cell membrane away from the cell. இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபுல்லி வாட்டராக இருக்கும். அப்படியே வாட்டர் லாஸ் ஆன உடனே செல் வால் வந்து ரிமைனிங் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் அந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லையா, அந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து என்ன இருக்கும், சுருங்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் இது பிளாஸ்மோலைஸ்டு இல்லையா. அப்போ நம்ம இந்த ஆஸ்மாசிஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது என்ன ப்ராசஸ்னால் டெசில் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த டயக்ராம் வச்சு பாருங்கள். ஒரு பீக்கரு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி, அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பல்பு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி, அதுக்கு பேர் என்ன பார்ச்மெண்ட் பேப்பர், இல்லைன்னா செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அதை கட்டிடுறோம். அந்த ஃபனலில் வந்து என்ன பண்ணிடுறோம்னா சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்ரு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், சுகர் சொல்யூஷனோட லெவல் வந்து லோவாக இருக்கும். அப்போ ஆஸ்மாசிஸில் வந்து செமி பெர்மியபிள் அந்த கட்டியிருக்கோம் இல்லையா, அது வழியாக என்ன ஆகுனா வாட்ரு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணிக்கும், எது அந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ அதனால் என்ன ஆகுனா ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். அதாவது டெசில் ஃபனல் whose mouth is covered with a semi permeable membrane, அதை கவர் பண்ணிடுறோம் அந்த மவுத்தை. இஸ் ஃபில்டு வித் சுக்ரோஸ் சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கிறோம். இட் இஸ் கெப்ட் இன்வெர்டட், தலைகீழாக கவுத்தி எதில் டிப் பண்ணி வைக்கிறோம், கண்டெய்னிங் பீக்கரில், வாட்டர் இருக்கக்கூடிய பீக்கரில். இன் ஏ பீக்கர் கண்டெய்னிங் வாட்டர், the water will diffuse across the membrane due to osmosis. osmosis நடந்த ஒன்று இனிஷியல் லெவல் வாட்டரை விட அந்த சுகர் சொல்யூஷன் லெவல் என்ன இருக்கும், ரைஸ் ஆகிருக்கும். அண்ட் ரைஸ் த லெவல் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் இந்த ஃபனல். இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற, வாட்டர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகிருக்கு, சுகர் சொல்யூஷன் லெவல் வந்து கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும், வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து வாட்டர் எங்கே மூவ் ஆகுது, லோ கான்சன்ட்ரேஷனுக்கு. அடுத்து இம்பிபிஷன். இம்பிபிஷன்னா உறிஞ்சிறது. எப்படி உறிஞ்சிக்குது அப்படின்னா, இப்போ ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்க, அது அப்படியே உறிஞ்சிச்சுன்னா ஃபுல்லி வாட்டரை ஆட் பண்ணிக்கும், திரும்ப வந்து வெளியே விடாது இல்லையா. ஈரமான காலத்தில் இந்த மரப்பட்டை இதெல்லாம் வந்து வாட்டரை உறிஞ்சிக்கும். இப்போ imbibition is the type of diffusion in which a solid absorbs water and gets swelled up. Swelled உப்பிக்குது. எக்ஸாம்பிள் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை சீட்ஸ். அப்போ ஒரு சீடை நம்ம ட்ரை சீடை ஊற வச்சோம்னா வாட்டர் உறிஞ்சிக்குது இல்லையா, உறிஞ்சி விரைச்சிக்குது. அண்ட் ட்ரை கிரேப்ஸ் if it water not for imbibition, seedlings would not have been able to emerge out of the soil. இப்போ தண்ணி வந்து உறிஞ்சிக்கல அப்படின்னா அந்த சீடு எது வராது, சீட்லிங்ஸ் அந்த முளைப்பு வந்து வராது. ஓகே, அதுதான் என்னது இம்பிபிஷன். அப்போ 3 ப்ராசஸ் பார்த்துருக்கோம், டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ் அண்டு இம்பிபிஷன். ஓகே.